பார்க்க போகிற சக்கரம் 6வது சக்கரமான ஆகினா சக்கரம். ஆகினா சக்கரம்னு சொல்லுவாங்க, ஆஞ்சனா சக்கரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் தேடையன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அற்புதமான சக்கரங்க. இது புருவத்திற்கு மத்தியில் உள்ளது. நம்ம திலகம் வச்சுருக்கனால அது வந்து திலகத்தோடைய சக்கரம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான சக்கரம் ஆகினா சக்கரம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம இறைவனோட சிவனோட 3வது கண் சொல்லுவாங்க, நம்மளுடைய 3வது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஐ ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம். நம்ம 6th சென்ஸ், நம்மளோட 6வது அறிவை அற்புதமாக ஒரு பிரதிபலிக்கும் சக்கரம் என்று கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான சக்கரம். நம்ம முன்னோர்கள்லாம் கர்மயோகத்தில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதை அப்படியே தியானமாக அப்படியே லயிச்சு அப்படியே செய்வாங்க. அவங்களுக்குலாம் வந்து எதுவுமே இல்லை, உள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, எந்த ஒரு பாகுபாடு எதுவுமே இருக்காது. அவ்வளோ அற்புதமாக அந்த வேலையை அப்படியே கர்மமே கண்ணாக செய்வாங்க. அது கர்மயோகம். அடுத்தது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யார் வேணாலும் இறைவனாக பாவிச்சு அவங்களோட அப்படியே சரணாகதியாக அப்படியே வந்து கோயில் தத்துவத்தோடு வாழ்கிறவங்க, பக்தி யோகோட வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அது வந்து பக்தி யோகம். ஸோ அப்போ அந்த மாதிரி செய்யும் போதும் நம்மளுடைய அந்த ஆகினா சக்கரம் நல்லா ஓப்பனும். அதோட எல்லாத்தோட அல்டிமேட் என்னன்னீங்கன்னாக்க ஆன்மீகம் தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே தவம் இருந்தால் ஒரு நிலையை அடைஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே தான் நம்மளும் நம்ம அந்த தியானத்தை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி எந்த வேலை செய்கிறோமோ முதல்ல பயிற்சி என்னென்னா, ஒரு வேலையை செய்யும் போது அதை ப்ராக்டிஸ். இப்போ குளிக்கிறோன்னா அது குளியலில் மட்டுமே யோசிக்கிறது. குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே போகணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குளியல்னா குளியலோட அந்த மனநிலையில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிற்சியாக பண்ண என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க தியானம் மலர ஆரம்பிக்கும். இப்போ கண்ணை மூடி உட்காந்தோம்னா கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ இதுக்கான சக்கரம் தான் வந்து ஆகியான சக்கரம்.